சோசியல் மீடியாவையே ஐயோ பாவமேனு புலம்ப வச்ச ஆக்டர் ஸ்ரீ இருக்காங்கல்ல, அவங்கள லோகேஷ் கனகராஜ் காப்பாத்துனாங்களா இல்லையா, என்ன நடக்குதுன்றத பத்தி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஸ்ரீ அப்படின்ற பெயர் எப்படி உருவாச்சுன்னா, கனா காணும் காலங்கள்ல முதல்ல குட்டி குட்டி கதாபாத்திரங்கள்ல நடிச்சு அடுத்ததா வில்லம்பு படத்துல தனக்குன்னு ஒரு பெயரை கொடுத்திருக்காரு. வழக்கு எண் 18/9 அவருடைய பெயருக்கு ஒரு அரிதாரம் பூசுச்சுன்னு சொல்லலாம். அப்படியே போக போக இருகப்பற்று படம், இந்த மாதிரி அவருடைய பெயரை சொன்னா இவரை தாண்டி வேற யாருமே நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிறப்பான கதாபாத்திரம், சிறப்பான நடிப்புல நம்ம எல்லாரையும் வியக்க வச்சவர் தான் நடிகர் ஸ்ரீ. அவரு பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள போகும்போதே 1 நாள் 2 நாள் இருந்துட்டே மன ரீதியா நிறைய பிறழ்வுகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஷோவுக்கு வரவே இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சுத்தி இருந்துட்டு இருந்துச்சு. இடையில படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஸ்ரீ அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, என்னன்னாருன்னே தெரியாம போயிடுச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ப்ளூ டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நிறைய போஸ்டுகள் வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல சமைக்கிற மாதிரி, பொங்கல் கின்ற மாதிரி, டெய்லி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அதை பத்தி போடும்போது யாரும் பெருசா கவனிக்கல. ஒரு நாள் ஒரு சர்ச்சையான வீடியோவை வெளியிடுறாரு. வெளியிட்டதுல இருந்து இது ஸ்ரீயா இருக்குமோ இல்ல வேற யாராவது இருக்குமோ, இல்லனா ஹேக்ட் அக்கௌண்டா, ஏஐயா அப்படின்னு நிறைய குழப்பத்துல இருந்துட்டே இருந்தாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஏதோ ஒரு கதாபாத்திரத்துக்காக இதெல்லாம் பண்றாரு, அதனாலதான் உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிருக்கு அப்படின்னே நினைச்சிட்டு இருந்தாங்க. நெருங்கிய வட்டங்களும் அப்படிதாங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல அவர் பண்றது எதுவுமே பெருசா தெரியல. அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா ஸ்ரீ அப்படின்ற அக்கௌண்ட் 1000ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா 60,000க்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி அந்த பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, பிரச்சனை என்னன்னு போது அவங்களுடைய நெருங்கிய வட்டங்கள் நிறைய பேர் இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கும்போது ஸ்ரீக்கு வந்து சியூசோஃபினியோ அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ஆரம்பத்துல நடிச்ச வழக்கு என் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இருக்கப்பற்று முதற்கொண்டே அவருக்கு பேமெண்ட் பெண்டிங் இருக்கு. சொல்ல போனா பிக் பாஸ்லயுமே பேமெண்ட் பெண்டிங் இருக்கதா சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன்டா அப்படிலாம் பண்றீங்கன்ற லெவலுக்கு அந்த மனுஷன் இப்படி ஆனதுக்கு அதுவும் ஒரு ரீசன்ற மாதிரி சொல்றனால சோசியல் மீடியாவே கொதிச்சிருக்குன்னு சொல்லலாம். எல்லாருமே அந்த பட டைரக்டர் அதே மாதிரி ப்ரொடியூசரை போட்டு திட்டுறாங்க. லோகினா என்னென்னமோ நீ பேசுவியனா, எப்படியாவது உங்க பையனுக்கு ஹெல்ப் பண்ணுனா அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜா பயங்கரமா டேக் பண்ணி தள்ளிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆரம்பத்துல 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா 60,000க்கு மேல ஃபாலோவர்ஸ் வந்தது மட்டும் இல்லாம எப்பவுமே யாராவது இந்த மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணா அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க, பயங்கர ட்ரால் மெட்டீரியலா மாத்திருவாங்க. ஆனா இவருக்காக நிறைய பேர் ஏங்கி இருக்காங்க. ஸ்ரீ நல்லா வரணும்னு ஆசைப்படுறாங்க. அது யாருக்கு கேட்டதோ இல்லையோ ஒரு வழியா லோகேஷ் கனகராஜுக்கு கேட்டுருச்சு. ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து ஸ்ரீயை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. சோ லோகேஷ் கனகராஜ் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியில வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீ வந்து இப்ப ஃபுல்லா மெடிக்கல் அப்சர்வேஷன்ல இருக்காரு, சோசியல் மீடியால பெருசா வரப்போறது இல்ல, அவர் இனிமே ஃப்ரீயா இருக்க போறாரு, அவர் பத்தின தேவையில்லாத வதந்திகள் எதுவுமே இனிமே வர வேணாம், அந்த பையன் ஃப்ரீயா ஆயிட்டு வரட்டும், அவங்கள பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம், நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, கூடிய விரைவில் வந்து அவர் குணமாயறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கடவுளை நம்புவோம், இந்த மாதிரி எல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் தரப்புல இருந்து அறிக்கை வெளியில வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிருக்கு. சொல்ல போனா ஸ்ரீ அவர்கள் இனிமே கொஞ்சம் நல்ல சீக்கிரமா ஹெல்தி ஆயிட்டு வந்துருவாரு அப்படின்னு நம்பலான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியிலையும் நெட்டிசன்கள் மத்தியிலையும் வந்துருச்சு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.